தங்கமயில், பாக்கியா, அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே அப்படியே கத்துறாங்க. "ஏய் ஏன்டி இப்படி பண்ண? எதுக்குடி இப்படி பண்ண? உன்கிட்ட ஒரு கிளி புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி தாண்டி கூட்டிகிட்டு போனேன். நீ ஏன் இப்படி பண்ணுற? புருஷன் இல்லாமல் தனியாக இந்த இடத்துல வாழ்ந்துட முடியுமா? ஏண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கத்துறாங்க. "இங்கே பாருமா, நீ கத்தாத. எனக்கு அவர் வேண்டாம்மா. எனக்கு அவர் வேண்டாம். நான் சம்பாதிக்கிறேன். என் குழந்தைய நான் நல்லபடியாக வளர்த்துருவேன். நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. "நீ பேசுறது எல்லாம் வாய்க்கு தான் சரியாக வரும். வாழ்க்கைக்கு சரியாக வராது. புரியுதா? சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க? உன் வாழ்க்கை இப்படி நாசமாகணும்னு நீ நினைக்கிறியா? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், டிவோர்ஸ் வேணான்னு சொல்லி என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னேன். அது அப்படியே கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் எனக்கு சரி, நான் அவரை விட்டு பிரியறேன்னு சொல்கிற கோர்ட்டில் நீ" அப்படின்னு பாக்கி அப்படியே கத்துறாங்க. "பேசாதம்மா, அவர் எனக்கு வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். இங்கே இருக்கணுமா இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? நீ என்ன பிளான் பண்ணுற?" அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். "நான் அவங்ககிட்ட பேசல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே கோவமாக இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே தங்கமயில் உள்ளே போகிறாங்க. "என்னங்க இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா? இவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியல. அவன் என்னடானா இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறான். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வான் போல் நல்லா. இவ கஷ்டப்படணுமா வயிற்றுல குழந்தையோட? நம்ம அதுக்கு தான் இவளை இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "எனக்கும் ஒன்றுமே புரியல பாக்கியா. தங்கமயில் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்படி தனியாக இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கும் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. "எனக்கு ஒன்றுமே புரியலங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்படியே கோமதி ஒரு ஓரமாக உட்காந்து யோசிக்கிறாங்க. இவன் எதுக்காக என் பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டான்? இவனுக்கு மனசாட்சியே இல்லையா? வயிற்றுல குழந்தை இருக்குது. அந்த எண்ணம் இவனுக்கு ஒரு துளி கூட இல்லை. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறான். இவன் என் வயிற்றுல தான் பிறந்தானா அப்படின்னு கோமதி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக உட்காந்துட்ருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "என்னத்த, என்ன நடந்தது கோர்ட்டில்?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதை ஏம்மா கேட்குற? தங்கமயில நான் டிவோர்ஸ் தரேன், எனக்கு அவர் வேண்டாம், நான் நிறைய பொய் சொல்லிட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக கிடச்சிரும் போல இருக்குது டிவோர்ஸ்" அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. "அப்படியா நடந்தது?" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "ஆமாம், அந்த சரவணன் கிட்ட போகும்போது நான் பேசினேன். டேய் கொஞ்சம் யோசிடா, டிவோர்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமான்னு கேட்டேன். ஆனால் அவன் தெளிவாக இருக்கான், முடிவை சொல்கிறான். இங்கே பாருங்கம்மா, நான் கண்டிப்பாக யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் தங்கமயில் கூட வாழ மாட்டேன்" அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டான். "எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. "அத்தை, இப்போ என்ன அத்தை பண்ணுறது?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "எனக்கும் ஒன்றுமே புரியலடி. இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடச்சிரும் போல இருக்குது. ஒரு அம்மா அப்பா பேச்சை கூட அவன் கேட்கவே மாட்டான். அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி கடைக்கு போகிறான். எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரும் ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, பார்க்கலாம் விடுங்க. நம்ம மாமா கிட்ட இன்னும் அடுத்த வாட்டி கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "ஐயோ, நான் அவன்கிட்ட அழுதுட்டேன், வேணாண்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. "அம்மா அழாதம்மா, கண்ணை தொடச்சிட்டு வாம்மான்னு கூட்டிகிட்டு போகிறான். அவன் மனசு ரொம்ப கல்லாக மாறிடுச்சு" அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. "சரி, அப்போ மாமா கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "அதை தாண்டி நானும் சொல்கிறேன். அவன்கிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட்டு. அவன் நல்லா தெளிவாக முடிவெடுத்துட்டு தான் இருக்கான். ஒரு வேளை அந்த அஞ்சலி அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "அப்படிலாம் ஒன்று நடந்தது நான் விடமாட்டேன், கண்டிப்பாக விடமாட்டேன். அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. "சரி, அந்த பொண்ணு கூட அவன் பேசுகிறானா? பேசுனா என்கிட்ட சொல்லு, நான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு" அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. "சரி அத்தை, நான் பார்த்தா சொல்கிறேன்" அப்படின்னு மீனா.